ஜாலியா ஒண்ணா நீ சுத்துற இல்ல நான் சுத்துறேன். பொறுப்பு இருக்காடான்லாம் வர வர எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு பொறுப்பு இருக்கா? உன்ன நான் எப்ப கூப்பிடுறேனோ நீ வரமாட்டேங்கிற. வேலை செய்றவனுங்களுக்கே லீவு தராங்க. நியூ இயர் அப்ப என்ஜாய் பண்றாங்க. நம்ம வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கு. எனக்கு ஒரு 2 நாள் லீவ் கிடைக்காதா? இல்ல உனக்கு வந்து கிடைக்காது. கிடைக்கக் கூடாது. ஏன்னா உன் டீம் வேற டைட்டில் ஃபைட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. உனக்கு என்ன லீவு வேண்டி கிடக்குதுன்னு நான் கேட்கிறேன். ஏன்டா நீ ஜாலியா 9 பாயிண்ட்ஸ் லீட்ல இருப்பீங்க. நீ வந்து ஜாலியா சுத்திட்டு இருப்ப. நாங்க கஷ்டப்பட்டு ஒரு படியா ஏறி வர்றதுக்கு நாங்க அவஸ்தைப்பட வேண்டியது இருக்குது. ம். எங்களுக்கு மட்டும் பிரேக் வேணாமா? சரி, போடே சரி, சரி. ம். நம்ம 2 சண்டை போடுற நேரத்துல வந்து மேன் சிட்டி ஃபைனலா ஒரு கேம் ஜெயிச்சு புட்டாங்கடா. ஆமா. ரொம்ப நாளைக்கு கழிச்சு மான் சிட்டி ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ட நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. பட் ஆமா எப்படி ஜெயிச்சிட்டாங்களே? ம். ரொம்ப அது வந்து சுலபமா லெஸ்டர் சிட்டி கூட நான் மறுபடியும் லாஸ்ட் எதிர்பார்த்தேன். லெஸ்டர் சிட்டி ஏதோ ஒண்ணு பண்ணுவானுங்க மேன் சிட்டி கூட அப்படின்னு. நியாயமா பாஸ் அப்படின்னு நீ கேக்குற. அதான் வந்து நான் எதிர்பார்த்தேன் நானு. ஏன்னா லெஸ்டர் சிட்டி வேன் நிசல்ராய் போய் பெரிய இவன் மாதிரி நான் போய் லெஸ்டர் சிட்டியை காப்பாத்துறேங்கிற மாதிரி போனான். அவனுக்கு போகும்போதே தெரியணும். அங்க ஒண்ணுமே இல்ல. அதை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சது குதிச்சுட்டான்டா. ஆமா. அந்த மேனேஜர் பவுன்ஸ் வந்து யூசுவலா அட்லீஸ்ட் ஒரு 2, 3 வாரம் வேலை செய்ய எல்லாருக்கும். இவருக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் வேலை செஞ்சது. ஒரு கேம் வின் பண்ணா, அதுக்கப்புறம் படுத்தாச்சு. ம். ஒண்ணும் பெருசா இல்ல. ஆனா இதான் 2 கோல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க எப்படியோ. ஹாலண்ட் வேற கோல போட்டா. அது முன்னாடி கேம்ல வேற வந்து எவர்டன்ல வந்துட்டு அவ்ளோ பேசினவன் வந்து பெனல்டி வேற மிஸ் பண்ணி, அங்க ஒரு சம்பவம் ஆயி, கூத்தாயி என்னென்னமோ நடந்துருச்சு. ம். பட் இப்போ வந்து அதுவும் அந்த கர்ஸ பிரேக் பண்ணின்னு அடுத்த கேம் பார்த்தா அவங்களுக்கு வெஸ்ட் ஹாம் அவங்க சும்மா எவன் வந்தாலுமே 5 கோல் விடுறவனுங்க. இப்போ வேற வந்து லைட்டா ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிருக்க மேன் சிட்டி. ம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பாவம் அவங்களுக்கு. இல்லடா நீ சொன்ன மாதிரி ஒரு வழியா ஆலண்ட் கோல் போட்டான். இப்ப நான் வந்து அந்த டேபிள வந்து சும்மா எடுத்து பார்த்தா கூட வந்து ஏன்டா இவ்வளவு மோசமா ஆடியும் சரியா? இவ்வளவு என்னால சொல்லவே முடியல. இவ்வளவு மோசமா ஆடி டாப் 4க்கு அவங்களுக்கு 4 பாயிண்ட் தான்டா கேப். எஸ். எப்புட்றா இவனுங்கனால முடியுது? எனக்கு நெனச்சாலே வயிறெல்லா எரியுதுடா. 13 கேம்ல 2 வின்னா? ஆமா. அது ஒண்ணு. இப்போ வந்து இந்த டாப் 4ல இருக்கிறது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நெனைக்கிறேன் இப்போ ஒண்ணு. ம். ம். அவனுங்கள வந்து எப்படியாச்சும் அடிச்சு துரத்தி அனுப்பிச்சுருவானுங்க. சோ வந்து ம். மேன் சிட்டி கண்டிப்பா மேல வந்துருவாங்க. இல்ல செல்சி வேற இப்பதான் வந்து நழுவ ஆரம்பிக்கிறானுங்க. தம்பி ம். நாங்க டைட்டில் எல்லாம் கிடையாது. நாங்க வெளிய போறோம்னு இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. சோ ம். மேன் சிட்டியோட ரூட் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல விரும்புறேன் இப்ப. ம். அவங்க மெயினா மேன் சிட்டிக்கு பேசப்படுற விஷயம் வந்து இவங்களுடைய லேக் ஆஃப் சைனிங்ஸ். நம்மளே பேசணும்னு நெனைக்கிறேன்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் வயசாயிட்டே போகுது. ஒரு குண்டோகனா இருக்கட்டும், ஒரு டிப்ராய்னேவா இருக்கட்டும், ஒரு ராட்ரியே 29 ஆயிட்டாப்லன்னு நெனைக்கிறேன். 28, 29 ஆயிட்டாப்ல. மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இந்த சீனியர் பிளேயர்ஸ் எவனுமே ஸ்டெப் அப் பண்றது இல்ல. இந்த பெர்னார்டோ சில்வா, ஒரு கைல் வாக்கர் எல்லாமே தே லைக் ப்ராபபிலி டெட்வுட் ரேஞ்சுக்கு பக்கத்துல போயிட்டாங்க. தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்கோர் கோல்ஸ். தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கெட் வின்ஸ். ஸ்கோர் கோல்ஸ்ங்கிறது அடுத்த விஷயம். ஸ்ட்ரகிளிங் டு கெட் வின்ஸ். இத வந்து என்ன மாறும்? இத மாறுனா அவங்களுடைய ஐடியலிஸ்டிக் டார்கெட் டாப் 4ங்கிறது நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லலாமா இப்போ? ஐ திங்க் அவங்களோட இப்ப யங்ஸ்டர்ஸ் மேல இன்னும் கொஞ்சம் பிலீஃப் வைக்கலாம். ஏன்னா அது நல்லா வொர்க் அவுட் ஆகுது. ரீகோ லூயிஸ் அதுக்கப்புறம் இன்னும் மெக்காட்டியா அவன் பேர் என்னன்னு தெரியல. ம். அவன் போன கேம் ஆடுனா சூப்பரா ஆடுனான் ஆக்சுவலா. எல்லாம் அவங்க ஃபேன்ஸே வந்து ஏன்டா இவன இவ்வளவு நாள் பெஞ்ச் பண்ணி வச்சிருந்தீங்க ஆட வைக்கல அப்படின்னு கதறிட்டு இருந்தாங்க. ம். சோ இந்த மாதிரி வந்து ஒரு 2, 3 நிறைய யங்ஸ்டர்ஸ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீ சொன்ன மாதிரி அந்த ஓல்டு வுட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு இப்ப யங்கர் ஜெனரேஷன் ஆளுங்க இறக்கி விடணும். ஜான்வரி டிரான்ஸ்ஃபர் விண்டோ எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான்வரில வாங்குறதே முதல்ல கஷ்டம். அதுல வேற ம். மேன் சிட்டி இப்படி ஸ்ட்ரகிள் பண்றப்ப நாங்க தரமாட்டோம்டா அப்படின்னு எல்லா டீம்ஸும் இருப்பாங்க. சோ ம். கஷ்டம் தான் வாங்குறது. பட் இருக்கிற டீமை வச்சு அவங்க டாப் 4 ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். நான் இல்லைன்னு சொல்லல. பட் ரியலிஸ்டிக் டார்கெட் எனக்கு கேட்டா ஆமா அந்த ஐ திங்க் அந்த செகண்ட் பொசிஷன் கூட முடிக்கிறதுக்கு அவங்க ரியலிஸ்டிக் டார்கெட்டா வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க தோக்காம போலாம். ஏய்! மேன் சிட்டி பண்ணக்கூடிய ஆளுங்க தான். அவனுங்க வந்து தோக்காம வந்து உங்களுக்கு டஃப் கொடுத்து உங்களுக்கு காம்படிஷனா வருவாங்க. நீ இத நான் வந்து இன்னுமாடா சொல்ற? ரியலிஸ்டிக்கா செகண்ட் பிளேஸ் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு? நீ யோசிச்சு பாரு. செல்சி ஸ்லிப் அப் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. நாட்டிங்ஹாம் ம். முடிக்க மாட்டாங்க கண்டிப்பா. ம். ஆர்சனல் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர்சனலோட கதை. அதனால வந்துட்டு மேன் சிட்டி தான் உண்மையிலேயே செகண்ட் பிளேஸ்க்கு முடிஞ்சா டைட்டில் கூட ட்ரை பண்ணலாம். டைட்டில் நீ கஷ்டம். நீ செகண்ட் பிளேஸ் எனக்கு அட்லீஸ்ட் என்னமோ லோ நிக்கலாம். பால் கிம்மிக் போடுற மாரியே தெரியுது ஆர்சனல் பத்தி. நெவர், நெவர், நெவர். ம். டேய் எனக்கு என்னமோ நாங்களே அதிர்ஷ்டவசமா கோல போட்டுருக்கோம்டா. நாங்கலாம் பிளான் பண்ணிலாம் போடல. ம். அதனால மேன் சிட்டி வந்து வரேன். பெட்டர் சான்சஸ். உன் உன் பஞ்சாயத்துக்கு அடுத்தது வரேன். பட் மேன் சிட்டி பத்தி இன்னும் ஒரு கேள்வி. இந்த மேன் சிட்டி அகாடமியில இருந்து எல்லாரும் தான் வெளிய போயிருக்காங்க. ஒரு கோல் பாமரா இருக்கட்டும், பல பேரு. முக்கியமா நான் கோல் பாமர் எதுக்கு எடுத்தேன்னா, போன வருஷம் தான் கிளம்புனான். டெப்ரோயினே ரிக்ரெஸ் ஆகுறான்னு தெரிய ஆரம்பிச்சது. ஸ்டில் தே ஒன் த பிரீமியர் லீக் தட்ஸ் ஃபைன். பட்
போன வருஷமே வந்து 3 சீசன் மிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? ஒரு பிப்ரவரி மந்த்ல தான் வந்தே ஆட ஆரம்பிச்சான். இந்த ஒரு சமயத்துல வந்து கோல் பாமரையும் மத்த அகாடமி கிராஜுவேட்ஸையுமே வித்து இப்ப மத்தவங்கள போய் வாங்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. அது ஒரு ரைட் டிசிஷன் மாதிரி உனக்கு இப்ப தோணுதா? இல்ல அப்ப எப்படி தோணுச்சு? அது ரைட் டிசிஷனோட ஃபோர்த் டிசிஷன் தானே. கோல் பால்மர் தான் வந்து நான் கிளம்பணும். நான் வந்து அவன் கரியர் தான் முக்கியம். மோர் இந்த கிளப்னு டிசைட் பண்ணா அவனுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது கரெக்ட் தான். சோ வந்து அது பெப் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. மான் சிட்டி போர்டு மேலே சொல்ல முடியாது. அவனுக்கு வந்து பிளேயிங் டைம் வேணும்னு கேட்டா அவன் ப்ராமிஸ் பண்ண முடியல. சோ அதனால வந்து அவன் கிளம்பிட்டான். பட் அதான் நான் சொன்ன மாதிரி மத்த யங்ஸ்டர்ஸ் அவங்க டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கம்பேர் டு அதர் கிளப்ஸ் லிவர்பூல் அப்புறமா வந்துட்டு மான் சிட்டி தான் கொஞ்சம் நிறைய யங்ஸ்டர்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறமா கொஞ்சம் அவங்க தெளிவா இருந்துட்டு அவங்க யங்ஸ்டர்ஸை விற்காம ஆடணும்ன்றது தான் ஐ திங்க் நீ கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த அகாடமி இன்னும் வளர்த்தலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ட்ரா வர்சஸ் எவர்டன் வெரி வெரி புவர் கேம். பட் ஒரு வின் வர்சஸ் லெஸ்டர் சிட்டி. அண்ட் நீ சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெஸ்ட் ஹாம். அதுவும் நம்ம வின்னு ஈஸியாக எதிர்பார்த்தலாம். அவனுங்க யார் வந்தாலுமே அழகா கோலை கொடுத்துட்டு போயிடுவானுங்க. மூவிங் ஆன் டு யுவர் பங்காளிஸ். எனக்கு அதை சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. உங்க பங்காளிலாம் சொல்லவே இனிமேல் முடியாது. இந்த நார்த் லண்டன் அப்படின்னு அவனுங்க எடுத்துட்டு வரக்கூடாது. என்னை கேட்டா இந்த கிளப் நம்ம என்னன்னு சொல்றது இல்லை. திட்டதே வேஸ்ட் நினைக்கிறேன். என்ன நான் இப்படி சொன்னா வந்து என்ன இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து அந்த ரீல் எடுத்து பார்த்தா எல்லாரும் என்ன திட்டிட்டு இருக்கீங்க. உண்மையா சொன்னா வந்து என்ன திட்டுறீங்க. அவனுங்க பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு உண்மையா சொன்னாலும் திட்டுறீங்க. ஏன் உண்மையே பேச முடியாது போல இந்த உலகத்துல இனிமே. என்ன ஈஸியான கேமை தோத்து போக வேண்டியது. இந்த ஏதோ லாஸ்ட் கேம்ல வந்துட்டு 2-ஆல் உல்ஸோட இருக்கும்போது சான் சொல்லிட்டு இருந்த ஃபார்ம் போயிடுச்சு, குவாலிட்டியா போயிடுச்சு. பெனால்டி அடிக்க கான்பிடன்ஸ் இல்ல, மிஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ வந்து அவன் வந்து குரூஷியல் டைம்ல ஒரு கேப்டனா கோல் அடிக்க முடியல. அண்ட் ஜெனரலாவே டிஃபென்ஸ் சொதப்புது. சோ ஓவரால் வந்து டீம் ரொம்ப ரிக்ரெஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் சீசன் வந்து இந்த சீசன் கம்பேர் பண்ணா எனக்கு ரிக்ரெஸ் ஆன மாதிரி தான் தோணுது. ஆனா இந்த பிக் கேம்ஸ்ல மட்டும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது எப்படின்னு. அவனுங்க பிக் கேம்னா சிட்டி கூட மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்றானுங்க. வேற எந்த பிக் கேம்ல பண்ணானுங்க? செல்சி கூட லாஸ், லிவர்பூல் கூட லாஸ், உங்க கூட லாஸ், யுனைடெட் கூட வின், சிட்டி கூட வின். மத்தபடிலாம் அவனுங்க வேற எதையுமே எந்த கேம்லயுமே அவனுங்க பண்ணல. மத்த மீதி 3 கேமே லாஸ் தான் பிக் கேம்ஸ் கூட. பட் நீ சொன்ன எக்ஸாக்ட் பாயிண்ட். போன சீசன் இந்த சீசனுக்கு இன்னும் ரிக்ரெஸ் ஆயிட்டானுங்களா? கண்டிப்பா. ஆனா வந்து அது நிறைய பேர் இன்ஜுரிஸ்னால சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா மெயின் சென்டர் பேக்ஸ் 2 பேரும் கோல் கீப்பரும் இல்ல. எந்த டீமா இருந்தாலும் திணறும் தான் நான் ஒத்துக்கிறேன் நானு. அதனால வந்துட்டு அதான் நீ இவ்வளவு பெரிய கிளப்பா நீ வந்து டாப் 4 கேம் பண்ற கிளப்பா இருக்கிறப்ப லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கணும். எனக்கு கேட்டா லைக் சென்டர் பேக்ஸா இருக்கணும். எல்லா டீமுமே உங்க டீமும் சரி, லிவர்பூல், ஆர்சனல் எல்லாருமே வந்து சென்டர் பேக்ஸ்க்கு மட்டுமே அத்தனை பொசிஷன் வச்சிருப்பாங்க ஆளுங்க. சிட்டி முதற்கொண்டு அவங்க தவிக்கிறாங்க. பட் ஸ்டில் கோல் கீப்பர்ஸ்மே பாரு, அவங்க உனக்கு கோல் கீப்பர் பேக்கப் நல்ல கீப்பர் வச்சிருக்கீங்க, சிட்டிக்கும் நல்ல கீப்பர். அந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிளானிங்கா வச்சிருந்துருக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வச்சிருக்கணும் ஃபார் பேக்கப்க்கு. பட் அவங்க வைக்காம போனது வந்துட்டு ரொம்ப அடி வாங்குறாங்க இந்த சீசன் அவங்க. இதுல வேற ரிச்சார்ட்சன் நான் வந்துட்டு பார்ட் டைம் ஃபுட்பாலர் சொல்லிட்டு அவரும் ஆடாமலே இருக்காரு. இந்த மாதிரி எத்தனை பேர் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு தெரியல அவங்களுக்கு. நீ சொன்ன மாதிரி ஷான் ஹேஸ் டு ஸ்டெப் அப் பிக் டைம். ஏன்னா அவனை நம்பிதான் அந்த டீமே இருக்கு. இப்ப சொலாங்கி வந்து ஓகே சொலாங்கி பண்றாங்க. இந்த வூல்ஸ் கேம்ல 2-1 லீட்ல இருந்தாங்க. 83rd மினிட்ல வந்து வூல்ஸ் ஈக்குவலைஸ் பண்றாங்க. அந்த 2-1 லீட்ல இருக்கும்போது கூட எந்த கான்பிடன்ஸும் இல்ல. லீட்ல இருக்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ஸே கிடையாது நம்ம டாட்டனம்ட்ட. அண்ட் நீ சொன்ன மாதிரி வந்து இப்ப பாஸ்டிகோக்லு ஒரே வார்த்தையில வந்து ஐ நீட் மோர் பிளேயர்ஸ். எனக்கு வந்து இந்த ஒரு ஆர்ச்சி கிரே, ஒரு டிராகுஷின் வச்சுட்டு ஆர்ச்சி கிரே வந்து மிட்ஃபீல்டரா என்னமோ வாங்கினாங்க. அவன் இப்ப சென்டர் பேக்கா ஆடிட்டு இருக்கான் பாவம். அவன் ரொம்ப பிசிக்கும் ரொம்ப ஒல்லியா இருக்கறனால ஈஸியா புலி பண்ணிட்டு போயிடுறாங்க அவனை. அது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பிராக்மேட்டிக்கான ஒரு அப்ரோச்சும் இல்ல. அதுவும் நம்ம சொல்லிதான் ஆகணும். இது வந்து ஹைலைன் ஆடுறீங்கன்னா வந்து எங்கெங்க ஆடணும் எங்கெங்க ஆடக்கூடாதுங்கிற ஒரு இதுவும் இல்ல. வாட் நெக்ஸ்ட் ஃபார் பாஸ்டிகோக்லு? டு யூ திங்க் he will be back இந்த வின்டர் டிரான்ஸ்ஃபர் விண்டோல வந்து நம்ம சும்மா he will be backன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 400 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்கடா ஒரு 2 சீசனா. ஆனா அவங்க டாட்னம் ஃபேன்ஸ் கதறது தப்பான பிளேயர்ஸ் எல்லாம் சும்மா சும்மா போய் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்றானுங்க. where do you see டேனியல் லெவி பத்தி நமக்கு தெரியும். என்ன நீ நினைக்கிற? பாஸ்டிகோக்லு வச்சு கண்டினியூ பண்ணுவாங்களா? ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஒரு ஸ்டர்னான ஒரு மானா இருக்காரு. அது வந்துட்டு அந்த நம்மளோட 80s 70s 80s என்ன சொல்றது பேரண்ட்ஸ் மாதிரி இருக்காரு. நான் ஒண்ணு சொன்னா அதான் கேட்கணும், நான் மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி. நான் என்னதான் பிளேயர்ஸ் இருந்தாலும் நான் வந்து என்னோட இதுலதான் என்னோட டாக்டிக்ஸ் படி தான் ஆடுவேன்னு சொல்லி ஆடுறது. அது வந்து ஸ்மார்ட்டா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அப்கோர்ஸ் நீ சொன்ன மாதிரி ஆர்சி கிரேன்ற ஒரு லைக் ஒரு வீக் டிஃபெண்டர் பொசிஷன்ல ஆட வைக்கும் போது நீ அங்க அப்பயுமே ஐலைன் தான் ஆடுவேன். எஸ்பெஷலி அந்த லிவர்பூல் கேம் எல்லாம் பார்த்தோம்னா 5 கோல் போனாலும் நாங்க அப்படிதான் ஆடுவோம், 6 கோல் போனாலும் அப்படிதான் ஆடுவோம். ஆடுறதுலாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஸோ பிளேயர்ஸ்க்கு ஏத்த மாதிரி டாக்டிக்ஸை மாத்த முடியுமான்றது எனக்கு கஷ்டம், தெரியல.
நீ சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ திடீர்னு ஜான்வரி விண்டோல போய் ஒரு 2 பேர் வந்தா அந்த கிளப் மாறிடுமான்னு தெரியல. ஸோ ஐ திங்க் பாஸ்துக்ளோ வந்துட்டு ஷுட் ஃபிகர் அவுட் வேற ஏதாவது வழியை கண்டுபிடிச்சு இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன் ரியலிஸ்டிக்லி பார்த்தோன்னா ட்ரோஃபீஸ் கஷ்டம் தான். அப்ப அட்லீஸ்ட் வந்து அவங்களோட டாப் 4 மணி அதையாச்சும் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் அதான் யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளவு ஸ்மார்ட்டா நீ வந்து நீ டிரான்ஸ்ஃபர்ஸ் போனோன்றியா டாக்டிக்ஸ் மாத்தணும் நீ நினைக்கிறியா? இல்ல நீ சொன்ன வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டாப் 4 எய்ம் அதுவே கஷ்டம்டா. லிவர்பூல், ஆர்சனல், சிட்டி, நாட்டிங்ஹாம், செல்சி, நியூகாசில் 6 கிளப் ஆயிருச்சு இதுலயே. நீ இதையும் தாண்டி இவங்க டாப் 4 வரணும்னா இப்போ இருந்து கடைசி வரைக்கும் ஒரு 70 பாயிண்ட்ஸ் எடுத்தா டாப் 4ஆ? ஆமா, அப்ராக்சிமேட்லி. இவனுங்க வந்து இப்ப 24 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இன்னும் 46 பாயிண்ட்ஸ் வேணும். எவ்வளவு அவைலபிள்? 19 into 3 57 அவைலபிள். 57ல 46 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். நீ 3 கேம்ல தான் நீ தோக்க முடியும் ஐடியலி மீதி ஹாஃப் சீசன்ல. எங்க டாப் 4 எய்ம் பண்றது? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 நீ சொன்ன மாதிரி இவ டாக்டிக்ஸ் மாத்துற மாதிரி எனக்கு தெரியல. மெயின் மாத்துற மாதிரி தெரியல. இந்த பிளேயர்ஸ் இதுக்கு சீசன் அடாப்ட் ஆறாங்க, ஓகே, அதை நம்ம ஏத்துக்கலாம். பட் பிளேயர் குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ மிக்கல் ஆர்டெட்டா போய் டாட்னம்ல இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு உன் சிஸ்டம் ஆடுறானா முடியாது. அது பிளேயர் டெக்னிக்காலிட்டி, பிளேயர் குவாலிட்டி அவசியம். அந்த மாதிரி குவாலிட்டி பிளேயர்ஸை போய் சைன் பண்றதா மெயின் விஷயம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ டோன்ட் திங்க் டாப் 4 இஸ் லைக்லி. போன வருஷம் எங்க 5th முடிச்சாங்களா டாட்னம்? போன வருஷம் ஆமா 5th தான் முடிச்சாங்க. நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். நீ ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே பதறுது. டாட்னம் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன நிலைமையில இருப்பாங்கன்னே தெரியல. டாப் 4 எல்லாம் முடிக்கணும்னா ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்புறம். பட் நீ சொன்ன மாதிரி சான் மேல ஹெவியா ரிலே பண்றப்போ வந்துட்டு மத்தவங்க நம்ம டெப்ராயின் எல்லாம் சொல்ற மாதிரி அவனுமே வந்துட்டு ஏஜ் ஆயிட்டு இருக்கா. நீ சும்மா ரியலிஸ்டிக்லி ஒன்னும் அவன் ஸ்டெப் அப் பண்ணலன்னா ரீப்ளேஸ் பண்ண பார்க்கணும். ஏன்னா அவன் வச்சிருக்கதே வந்துட்டு ஒரு அந்த ஃபேன் பேஸ் அந்த வியூவர்ஷிப்காக தான் வச்சிருக்காங்கன்ற இந்த இப்ப எனக்கு அப்படிதான் தோணுது. சோ வந்து அவன் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து அவன் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அதர் ஹேண்ட் சில பேர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. லைக் மேடிசன் அப்பப்போ அண்ட் பிரெடன் ஜான்சன் சொல்லவே வேணாம். இஸ் பீன் ஒன் ஆஃப் தியர் பெஸ்ட் பெர்ஃபார்மர். குலுசெவ்ஸ்கி. சோ இந்த மாதிரி வந்து சில குவாலிட்டி பிளேயர்ஸ் நல்லாவே இருக்கிறாங்க. சோ அதை யூட்டிலைஸ் பண்ணி பில்ட் பண்றதுதான் ஸ்மார்ட் டிசிஷன்ஸ். எக்ஸாக்ட்லி. மூவிங் ஆன் டு லிவர்பூல். ஹாஃப் சீசன் முடிஞ்சது. நான் உன்னை கேட்கறேன், ஐடியலிஸ்டிக்கலி சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை எதிர்பார்த்தாங்களா யாராச்சும் வந்து ஹாஃப் சீசன்ல? இது உங்களோட கலிகாலம், நீங்க அழிஞ்சிருவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நானும் சந்தோஷமா இருந்தேன். கடைசியில பார்த்தா 6 ஸ்லாட் அப்படியே வந்து பொருளைய கிளப்பி அங்கேயோ போயிட்டாரு. சரி, இந்த கிளப் வந்து இப்படி மோசமா ஆடணும்னு எதிர்பார்த்தா அவங்க வந்து சோசியல் மீடியால வந்து அந்த ஒரு வீடியோ எல்லாம் போட்டாங்க பாத்தியா, அந்த சின்ன குழந்தை யுனைடெட் பை ஃபுட்பால், அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஃபுட்பால் கிளப்லாம் அப்படி இருக்கணும்னு எனக்கே வந்துட்டு ஒரு ஆசை வந்துடுச்சுடா. இந்த மாதிரி நல்லா நீங்க எல்லா விதத்துலயும் நல்லா இருக்கீங்களே, ரொம்ப தப்புடா இருந்துச்சு. வின்ஸ் வர்சஸ் லெஸ்டர், வின் வர்சஸ் வெஸ்ட் ஹாம். லெஸ்டர்ல கூட ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு கோல் போட்டாங்க அண்ட் தென் 3 கோல் போட்டு போயிட்டாங்க. பட் வெஸ்ட் ஹாம்ல வந்து இந்த சாலா மாஸ்டர் கிளாஸ், அது வந்து இன்கிரெடிபிள் நம்பர்ஸ்டா. ஐ திங்க் 30 கோல் அசிஸ்டா, 17 கோல்ஸ் 13 அசிஸ்ட்ஸ், 30 கோல் அசிஸ்ட் ஃபார் ஹாஃப் அ சீசன். இந்த ட்ராக்ல போனோம்னா 60 கோல் அசிஸ்ட் போயிடுவான். வாட் யூ ஃபீல்? இது எப்படி நடக்குது லிவர்பூலுக்கு? லிவர்பூலுக்கு வந்து ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி என்ன பொசிஷன்ல யார் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு நிலைமையில இருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட். ஆனா லூயிஸ் டியாஸ் ஸ்ட்ரைக்கரா போட்டு பல மேட்ச் ஆடினாங்க. அவன் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் ஸ்ட்ரைக்கர்ல. என்ன ஆனாலும் லூனிஸ் ஆட மாட்டேன்னு ஒரு குறிக்கோளோட இருக்காரு. பட் லூயிஸ் டியாஸ் ஸ்ட்ரைக் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. ஹெட்டர்ஸ் அடிக்கிறான், அப்புறம் வந்து ஃபினிஷ் பண்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு ஒரு ஃபார்வர்ட் பிளேயர் கிட்ட இருந்து? ஸோ அவன் அது மட்டும் இல்லாம கோடி காக்போ ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு அவனும் ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் ஆடக்கூடிய ஒரு பேர் தான். அண்ட் சாலா சொல்லவே வேணாம், இஸ் பீன் இன் ஹிஸ் பிரைம் ஃபார்ம். இதே கண்டினியூ ஆச்சுன்னா பேலண்டாரோட கண்டெண்டர் டெஃபினெட்லி. பட் ஓவரால் நத்திங் இஸ் கோயிங் ராங் ஃபார் லிவர்பூல் என்ன கேட்டனா. ஏன்னா கோல்ஸ் லெஃப்ட் ரைட் சென்டர் வருது, ஸ்டெபிலிட்டி இருக்கு டிஃபென்ஸ்ல, யங் பிளேயர்ஸ் டெவலப் போறாங்க. அங்கதான் வந்துச்சு ஒரு ஆப்பு. நான் இந்த கிளப் விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு டிஏ அனௌன்ஸ் பண்றப்ப வந்துட்டு எனக்கு கொஞ்சம் குஷியா இருந்துச்சு. உனக்கு எப்படி இருக்குது? டேய், நியூ இயரை கூட சந்தோஷமா கொண்டாட முடியலடா. எங்க நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. சந்தோஷமா இருப்பீங்களா? ஏதாச்சும் ஒரு கெட்ட நியூஸ் வந்துதானே ஆகணும். நியூ இயர் அன்னைக்கு போட்டான் பாடுறா பகீர் குண்டை. இது வந்து ஐ மீன் ட்ரெண்ட் முன்னாடியே சொல்லிட்டான்டா, நான் வந்து மீடியால எதையுமே நான் பேச மாட்டேன், இதை பத்தி நான் இருக்கேனா கிளம்புறேனா அப்படின்னு. இது வரைக்கும் 2 கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன், 2மே நான் மீடியா கொண்டு வந்ததே கிடையாது, இதையும் நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுல என்ன உண்மைன்னா தெரியலடா. ஸ்பானிஷ் மீடியாலாம் வந்து ரியல் மெட்ரிட் பக்கத்துல வந்துட்டாங்க, சைன் பண்ண போறாங்க, கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் மீடியா ஒரு நியூ இயர் அன்னைக்கு வரைக்கும் இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னாங்க.
நியூ இயர் அன்னைக்கு ரியல் மெட்ரிட் 20 மில்லியன் பிட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஆமா ஜஸ்ட் ஆமா ஜஸ்ட் டு செக் லிவர்பூல் செல் பண்ணுவாங்க. ஏன்னா ரியல் மெட்ரிடுக்கு அவசியமா ஒரு ரைட் பேக் வேணும். ஏன்னா ஆமா கார்வஹால் அவுட், அவனுங்க வந்து அசென்சியோ வச்சு ஆடிட்டு இருக்காங்க. வயசாயிடுச்சு. அவங்க வந்து அதை சொல்லிருக்காங்க. அவங்க வந்து சரி இப்ப நம்மளுக்கு இந்த ஹாஃப் சீசன் சேவ் பண்றதுக்காச்சும் ஒரு ரைட் பேக் வேணுங்கிறதுக்கு தான் அந்த சீக்கி 20 மில்லியன் பிட். லிவர்பூல் ஒரே வாரத்துல நோப், நாங்க வந்து நாங்க பணத்துக்கே பேச போகலப்பா, நாங்க ஸ்ட்ரெயிட் ரிஜெக்ட், நாங்க அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், அதை நாங்க என்ன முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. இப்போ இன்னைக்கு காலையில ரூமர் வந்திருக்குது, ட்ரெண்ட் வாண்ட்ஸ் அட்லீஸ்ட் a 3-year contract with the promise that he'll be made captain அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வைக்கிறானே டிமாண்ட்ஸ். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது வந்து டிமாண்ட் வச்சிருக்கிற மாதிரி ரூமர்ஸ் வெளியே வருது. சோ இதுல என்ன ட்ரெண்ட் முடிவு பண்ண அந்த வெஸ்டாம் கேம்ல கோலை போட்டுட்டு இப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு போறான், அதுக்கு என்ன மீனிங்னு எங்களுக்கு தெரியல. ஆக மொத்தம் இவன் போவானா இருப்பானான்னு தெரியல. நீ என்னைய கேட்டீங்கன்னா எனக்கு அவன் போறதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ஐடியலா இஃப் யூ ஹவ் காட்டன் மீ ஒரு 50 மில்லியன், ஒரு 50 மில்லியன் வாங்கி கொடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா நான் உனக்கு சல்யூட் அனுப்பிச்சு நானே அனுப்பிச்சு வைப்பேன். ஏன்னா நீ போன அடுத்த நிமிஷம் நீயே ஒரு கேவலமான டிஃபெண்டர் நானே பேசுவேன். இருக்கிற வரைக்கும் எல்லாம் பேச முடியாது. இருக்கிற வரைக்கும் எல்லாம் பேச முடியாது. போனதுக்கு அப்புறம் நான் பேசுவேன். இல்ல எத்தனை நான் முட்டை கொடுத்திருக்கேன். யோசிச்சுப்பாரு, அவன் வந்து பெர்னபியூ போனானா அவன் பண்ண ஒரு ரொனால்டோவையே பூ பண்ண ஃபேன் பேஸ்டா அது. ஒரு லெஜெண்டரி ரொனால்டோ பிளேயரே பூ பண்ணுண்டா அந்த ஸ்டேடியம். இவன் பண்ண 2 தப்புக்கு அந்த வடிவேல தூக்குற மாதிரி தலையில தூக்கிட்டு வந்து அவனுங்களே ஆன்ஃபீல்ட் விட்டுட்டு போயிருவானுங்க. அந்த மாதிரி ஃபேன் பேஸ் இவரு போய் சரி நான் கேட்க சுபாஷ், இவன் வினிசியஸையும் பெல்லிங்கமையும் தாண்டி இல்ல எம்பாப்பே இவங்க 3 பேரையும் தாண்டி இவன் பேலண்டியர் வாங்க முடியுமா? அவனோட குறிக்கோளே பேலண்டியர் வாங்குறதுதான்றது தெரியுது, கண்டிப்பா தெரியுது. ஆனா அப்படி பார்த்தனா டானி கார்வஹால் வந்துட்டு பாலண்டார் வின் பண்ற அளவுக்கு அவங்க புஷ் பண்ணாங்க. டாப் 3 டாப் 4 இல்ல புஷ் பண்ணாங்க. கரெக்ட். நீ அங்க ஏன்னா அவங்க ஸ்பெயின் ஜெயிச்சாங்க, ஸ்பெயின் யூரோஸ் ஜெயிச்சாங்க, அதனால அவனுக்கு அந்த ஷவுட் அவுட் வந்துச்சு. அப்போ பாத்தீனாலும் வினிசியஸுக்கு பண்ண அளவுக்கு பிஆர் வந்து இவனுக்கு பண்ணல, கார்வஹாலுக்கு. கரெக்டா? இவன் அதிகபட்சம் 10 அசிஸ்ட் கொடுப்பான், 20 அசிஸ்ட் கொடுப்பான் வை. கோல் போறது யாரு? வினிசியஸ் எம்பாப்பே தான். அப்ப யாருக்கு அதிகமா பிஆர் வரும்? வினிசியஸ்க்கு எம்பாப்பேக்கு தான் வரும். இவன் எத்தனை அசிஸ்ட் கொடுத்தா என்ன? இவங்க போய் இங்கிலாந்துல வந்து யூரோஸோ வேர்ல்டு கப்போ ஜெயிக்கணும். அப்பவும் பெல்லிங்ஹாம் இருப்பான். அப்ப பெல்லிங்ஹாமுக்கு எப்படி இருந்தாலும் அதிகமான பிஆர் போகும். இவன் எப்படி ரியல் மேட்ரிட்ல அவனுக்கு வந்து சாம்பியன்ஸ் லீக் நிறைய ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அது ரியல் மேட்ரிட்ல இருந்தா வந்து 50-50 சான்ஸ் உனக்கு ஒரு வருஷம் ஜெயிக்கிறது இல்ல. ஓகே ஓகே நான் ஒத்துக்கிறேன். டாப் ஆஃப் த பிரீமியர் லீக், டாப் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக், இன்னமே கேரபாவ் கப்ல செமிஃபைனல்லயும் இருக்கும். This could be a legendary season for Liverpool. Could be again. இந்த மாதிரி சீசன் 2 கிளம்புறதுக்கு அப்படியே வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓகே நான் வந்து அடுத்த கட்டத்தை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜாலியா போக வேண்டியதானே. சரி அதான் நான் சொல்ல வரேன். நீ அங்க போனீனா நீ கேப்டன்சி ஆகணுங்கிற உன்னை கண்டிப்பா ரியல் மேட்ரிட்ல கேப்டன் ஆக்க மாட்டாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. உனக்கு முன்னாடி 10,000 பேர் இருக்கான். உன்னால லிவர்பூல் விட்டுட்டு போய் ரியல் மேட்ரிட் போய் பேலண்டியர் ஜெயிக்கிறதுக்கான துளி கூட வாய்ப்பு இல்லை. அதை நான் அடிச்சு சொல்றேன். ரெண்டாவது உனக்கு காசும் நிறைய வருது இல்ல. இங்க வந்து 250க்கு மேல தரத்துக்கே நீங்க அழுவுறீங்க. அவனுங்க எல்லாம் 350 கேட்டாலும் கொடுத்துருவாங்க. சோ அவனுக்கு வந்து காசும் வருது, டைட்டில் ஜெயிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படின்றப்ப வந்துட்டு நீ ஒரு பிளேயரா யோசனா உனக்கு வந்துட்டு அது ஒரு பெட்டர் ஆப்ஷனா தானே. அப்போ என்ன டாஷுக்கு திஸ் மீன்ஸ் மோர் வித் லிவர்பூல்னு சொல்ற? உனக்கு பணம் வேணும், பணத்துக்காக நீ போற. அப்படிதானே பேசி ஆகணும். அப்போ உனக்கு பணம் வேணும், உனக்கு ட்ரோஃபீஸ் வேணும். அது நீ எங்க ஜெயிச்சாலும் ஓகே. உனக்கு இங்க பாய்வுட் ஃபேனா லிவர்பூல் கிளப்ல ஜெயிக்கணுங்கிறதுனா ஒண்ணு கட்டாயங்க. அதானே சொல்ல வராம. ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்ல. 10 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகிறப்ப மடி வருவான் லிவர்பூலுக்கு. இப்ப மட்டும் நீ போய் ஜெயிச்சுக்கிட்டு நீங்க பின்னாடி 10 வருஷம் கழிச்சு வருவீங்களா? நாங்க வா வா வான்னு கூப்பிடணுமா? நல்லா இருக்கு இந்த கதை. அது அதை தவிர வந்து சாலா அண்ட் வேண்டைக்கு வந்து தேவ சைன்லாம் எனக்கு அத பத்தி கான்ட்ராக்ட் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அது சைன் பண்ணிடுவாங்க. ட்ரெண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா the grass is not always greener on the other side சொல்றாங்க. ஏன்னா அந்த லிஸ்ட்ல ஆல்ரெடி பிலிப் கவுட்டினியோ அப்படிதான் கிளம்புனா, ஃபிளாப் ஆனா, வைனியாலம் போனா, அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க கிளம்புனது. சோ டெஃபினட்டா நீ லிவர்பூல் விட்டு கிளம்புனா வேற லெவல் அங்க ஷைன் ஆகுன்றதுக்கு ஒரு கன்ஃபார்ம் சொல்லவே முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். பட் அந்த ரிஸ்க் அவர் என்ன அந்த இந்த வயசுல எடுத்துதான் ஆகுன்றது அவனுக்கு தோணுது. பட் கமிங் பேக் டு இவங்க வேற வான் டைக் அண்ட் சாலா. வான் டைக் தான் வந்துட்டு இப்ப என்ன ஐ திங்க் ஹி வில் சைன் ஆப்வியஸ்லி. இதுக்கு மேல வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வரும். சாலால டெஃபினெட்லி ஹி வில் ஸ்டே.
ம். சோ அதனால வந்து இன்னொரு ஆனா இல்ல இவங்களோட எனக்கு எனக்கு அந்த கவலை தான் நீ சொல்றது. இவ்ளோ நல்லா விளையாடியும், மொத்த அட்டென்ஷனும் கான்ட்ராக்ட் டாக்ஸ் மேல இருக்கு. லிவர்பூல வந்து எவனுமே வந்து, "ஓ! இவ்வளோ பாரு நல்லா விளையாடுறாங்க, இவன் நல்லா பண்றாங்க." இவனுங்கலாம் கிளம்பிருவானுங்க, லிவர்பூல் விழுந்துருவாங்க. இவனுங்கலாம் கிளம்பிருவானுங்க, லிவர்பூல் விழுந்துருவானுங்க. இதுதான் டாக்கே நான் இருக்காது எனக்கு. அதுதான் உனக்கு கேட்கலான்னு இருந்தேன். இப்போ வந்து இந்த ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் தான் ஆப்வியஸ்லி உங்களோட கோரா இருக்கு. ஓகேயா? ம். இதனால தான் நீங்க நல்லாவும் ஆடுறீங்கன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ம். இப்போ வந்து இந்த டைம்ல நீங்க 1 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் குடுக்குறது ஓகே. பட் அடுத்த ஜென் பிளேயர்ஸ் வந்து ரெடி பண்ணணுமா? இல்ல ம். வந்துட்டு எப்படி செட்டப் பண்ண போறீங்க? அதெல்லாம் வேற மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இவங்க கிளம்பிட்ட அப்புறமா எவ்வளோ வருஷம் தான் இதே கான்ட்ராக்ட் ரினியூவல் டாக்ஸ் போயிட்டு இருக்கும். மேக்ஸிமம் 2 to 3 இயர்ஸ் இவங்கள வச்சு நீங்க தள்ளலாம். அதுக்கப்புறமா ம். வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென் போலாம்ல. சோ ம். அந்த நெக்ஸ்ட் ஜென் ஐடென்டிஃபை பண்ணுமா? இல்ல என்ன பிளான்ஸ் இருக்குது அடுத்தது ஆர்னே ஸ்லாட்டுக்கு? அதான் மெயின்ரா. நீ சொன்ன மாரி வந்து இவங்க ஒரு 2 இயர்ஸ் இருப்பாங்க. அதிகபட்சம் 2, 3 இயர்ஸ் இருப்பாங்க. சாலா அண்ட் வான் டைக். தட் வில் பி த மேக்ஸ். நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து இப்ப இந்த சம்மர்ல இருந்தே வி ஹேவ் டு ஸ்டார்ட் பிளானிங் நெக்ஸ்ட். ஏன்னா இந்த கியசா வந்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. இப்ப வந்து ஏதோ இந்த ஜான்வரி டிரான்ஸ்ஃபர் விண்டோல லோன் அனுப்புறதா ஏதோ டாக்ஸ் போயிட்டு இருக்கு. மறுபடியும் இட்டலிக்கே எங்கேயோ. அண்ட் நான் டார்வின் நூனியஸ்க்கு வந்து ஏசி மிலான் வந்து கேட்டிருக்காங்களாமா. இதுல ஜான்வரி டிரான்ஸ்ஃபர் விண்டோல லோனுக்கு பிளஸ் 45 மில்லியன் பெர்மனன்ட் டீல் நெக்ஸ்ட் சம்மர்ல. கேட்டிருக்காங்களாம். கண்டிப்பா அதுல எங்களுக்கு ஒரு 25 மில்லியன் ஹிட். பட் பரவால்ல. அவன் இங்க ஒர்க் பண்ற மாரி எனக்கு தெரியல. பட் இட்டாலி போனானா திருப்பி ஒர்க் அவுட் ஆகும் அவனுக்கு. அதுல கண்டிப்பா. எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. எக்ஸாக்ட்லி. சோ அது கேட்டிருக்காங்களா? நீ சொன்ன மாரி நெக்ஸ்ட் ஜென் இப்ப டியாஸ் செட் அவனுடைய கான்ட்ராக்ட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணல. கேக்போ இருக்கான். இப்ப ஜோட்டா இருப்பான். ஜோட்டாக்கு ரினியூவல் குடுத்துருவாங்க. ஏன்னா அவனும் 27 28 தான் ஜோட்டாக்கு. அவனும் நெக்ஸ்ட் 4, 5 இயர்ஸ் இருக்கு அவன்ட்ட. மீதி 2 அட்டாக்கர் வாங்கியே ஆகணும். நெக்ஸ்ட் அப் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் மெயின் ரைட் கான்ட்ராக்ட் பேக், ஆக்சுவலா. சென்டர் பேக், ரைட் விங்கு சென்டர் பேக்ஸ் எக்ஸாக்ட்லி. எல்லாமே சென்டர் பேக்ஸ் பண்ணுவாங்க. தான். ஜோ 2019க்கு கோமஸ் அந்த அப்புறம் அளவுக்கு குவாலிட்டியா இருக்க மாட்டான். ஐ டோன்ட் திங்க் டு ரீப்ளேஸ் ஏன்னா ம், கொனாட்டே வேர்ல்ட் கிளாஸ். ம், நான்டைக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மாரி இன்னொன்னு தேவைப்படும் உங்களுக்கு கண்டிப்பா. ம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2018 அப்புறம் வந்து நாங்க இன்னும் ஒரு சென்டர் பேக் ஒரு டிஃபென்சிவ் பிளேயரே இன்னும் வாங்கல. டிஃபென்சிவ் 2018க்கு பிளேயர் அப்புறம். வேணா ஆர்சனல் கிட்ட இருந்து வாங்கிட்டு போங்கடா. நாங்க தான் நீங்க தான் எக்கச்சக்கமா இருக்கிறது பூரா வாங்குறீங்களே. நீங்க தான் இருக்கிறது பூரா ஆர்சனலுக்கு நல்ல வாங்குறீங்க. டிஃபெண்டர் அவைலபிள்னாலே நாங்க வாங்கிருவோம்ல. வாங்கி அவ்வளவுதான். போட்டு வச்சிருவோம். கரெக்ட். அதான் அடுத்ததான் போறேன் நானு. என்ன தொடர்ந்து வின் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ஸ்விட்ச போட்டு நேராவா வின் பண்றீங்க. பிரென்ட்ஃபோர்ட போட்டு துவைச்சிட்டு எடுத்துட்டு வரீங்க. என்ன என்ன விஷயம்? ஏய் நாங்களே ஜஸ்ட் மிஸ்ல இப்ஸ்விட்ச்ல அந்த ஒரு கோல் வந்து ஒரு ஃபன்னி கோல்ரா. அதெல்லாம் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. ஏதோ ம், பண்ணி ஆவரேஜ் கோல போட்டா, ம், அது வந்து ஜஸ்ட் மிஸ்ல வின் பண்ணிட்டோம். கேம் ஃபுல்லா மட்டமா தான் ஆடணும். ஒண்ணுமே ம், கிரியேட் பண்ணல. ஃபுல்லா சைட் பாஸா போயிட்டு இருந்து போரிங் கேம் ஒத்துக்கிறேன் நானு. ம், அதுவும் ஹோம்ல ஆடணும்னு நினைக்கிறேன். ம், பிரென்ட்ஃபோர்ட் அவே வந்து ஒரு டீசன்ட் கேம் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய டீம் பிரென்ட்ஃபோர்ட் அவேல வின் பண்ணவே இல்ல. ம். ஐ திங்க் அந்த ஹோம் ஹோம் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா, ஹையஸ்ட் வின்ஸ் லிவர்பூல், ஆ. செகண்ட் வந்து பிரென்ட்ஃபோர்ட். ம், அதுக்கப்புறம் தான் ஆர்சனல். சோ வந்து பிரென்ட்ஃபோர்ட் வந்துட்டு 2வது டீம் நாங்க டிஃபீட் பண்றது ஆக்சுவலா. ம். சோ அங்க போய் ஜெயிச்சது நான் வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய வின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அவங்களுக்கு ஏதோ அதுவும் 10 பிளேயர் இன்ஜூரி இருந்தாங்களாமே. அது இல்லாம சாக்கா இல்ல, உங்கள ஹேவர்ட்ஸ் சொல்ல எல்லாமே நானு. அவங்கள சொன்னேன். அவுட். நாசமா போட்டோம். எனக்கு பிரச்சனை இல்ல. நாங்க அட ஜெயிக்கணும்ல. பாவி! அ, எங்களுக்கு 2 பிளேயர் இல்ல. ஆனா வந்து அது இல்லனாலும் ஓரளவுக்கு டீசென்ட். ஏன்னா வானேரியா ரைட் விங்கா போட்டான்னா நல்லா இருக்கும். அ, அவன் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். சூப்பரா ம், ஆடுனான் ரைட் விங்ல. ம், ம். சோ ஆனா ஓடகார்ட் ஸ்டிங்கர். சோ வந்து அவன் எல்லாரும் அதான் இருக்கும்போது சொல்றாங்க. என்ன ஆச்சு? அவன் ஒண்ணுமே கிரியேட் பண்ணல. ரொம்ப அவங்கள ஃபிகர் அவுட் பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணுவான்றதுனால வந்து ஒண்ணும் பெருசா பண்ண முடியல. அவன் பண்ண மிஸ் பாஸ்னால தான் ஃபர்ஸ்ட் கோலே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இதான் நான் கேட்கலான்ட்டு வந்தேன். அவன் கிரியேட்டிவிட்டி இல்லாதத விட இந்த 2, 3 கேம நெறைய மிஸ் பாஸ் பண்றான். அதுல இருந்து தான் ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. 2வது வந்து இப்ப ஒனேரி இந்த கேம் சூப்பரா பண்ணாப்ல. 3 கோல்ஸுமே பிரென்ட்ஃபோர்டோடைய கிளியரன்ஸ். தப்பு ஆமா. தப்பா கிளியரன்ஸ் பண்ணி நேரா ஆர்சனலுக்கு போய் அவங்க வந்து ஸ்ட்ரெய்ட்டா இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. நான் கேட்கிறது இந்த கோல்ஸ தவிர உங்க கிரியேஷன் எப்படி இருந்துச்சு? கிரியேஷன் இருந்தாலுமே வந்து ஃபினிஷிங் அவ்வளவா இல்ல. இப்படி கிரியேஷனே லைக் ஜெனரலா கம்பேர் பண்றப்ப கம்மி தான். பட் நீ சொன்ன மாரி இந்த மாரி ஹாஃப் சான்ஸஸ் எடுக்கிறதுல வந்துட்டு அதுவுமே ஒரு ஸ்கில் தான். ம். அந்த மாரி வந்து ஓவர் கிரவுட் பண்ணி இந்த மாரி டீம்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணும். அந்த பாக்ஸ ஓவர் கிரவுட் பண்ணி கிடைக்கிற ம். சான்ஸ் எல்லாமே எடுக்கணும்ன்ற சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்து அதையும் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ம். குட். பட் இன் ஜெனரல் சான்ஸ் கிரியேஷன் கம்மி தான். ஏன்னா நான் சொன்ன மாரி ஓடகார்ட் திடீர்னு இப்ப இந்த மாரி டிராப் ஆறப்ப ரீப்ளேஸ்மென்ட்க்கு தான் நம்ம வியரா ஒரு ஆள கூட்டிட்டு வந்தோம். அவனையுமே லோன் அனுப்பிச்சு விட்டு இப்ப வந்து இந்த மிட்ஃபீல்ட்ல கிரியேட்டிவிட்டிக்கு வேற ஆளே கிடையாது சப்ஸ்டியூட் பண்றதுக்கு. ம்ஹ்ம். ஸ்மித் ரோ இருந்தா அவனும் இல்ல. இப்ப யாருமே இல்ல. சோ வந்துட்டு அட்டாக்கிங்கே வந்து கொஞ்சம் படுத்து தான் கிடக்குது. ம். ஜான்வரி டெஃபினட்டா யூஸ் பண்ணி ஆகணும். நோ ம். ஸ்டெர்லிங், நோ சாக்கா. இப்போ வந்து ஓடேகார்டுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மென்ட் வேணும்னா என்ன பண்றது? சோ இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. பட் பிக் கேம்ஸ்ல வந்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. சோ டெஃபினெட்லி இது வந்து ஸ்ட்ராங்லாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னும் நம்ம டைட்டில் புஷ் பண்ணோம்னா டெஃபினட்டா இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் தேவைதான். ம், ம், ம். அதான் இதான் ஐ திங்க் கலெக்டிவ் ஆர்சனல் ஃபேன்ஸே வந்து இதான் சொல்றாங்க.
பட் இன்னொரு விஷயம் இருக்கு. லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து இந்த இந்த கேம் பிரென்ட்ஃபோர்ட் கேமுக்கு அப்புறம் வந்து தே ஸ்டார்ட்டட் ஆஸ்கிங், என்னடா ஆர்சனல்லாம் விழமாட்டேங்கிறானுங்க அப்படின்னு. வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? ஹாஃப் த சீசன் வந்துட்டோம். இப்போதைக்கு 6 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட். லிவர்பூலுக்கு இன்னும் ஒரு கேம் இன் ஹேண்ட் ஒரு இருக்கு. கேம் அண்ட் ஸோ பொட்டன்ஷியலி 9 வாட் டு பாயிண்ட்ஸ் 9 பாயிண்ட்ஸ். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? கேன் ஆர்சனல் கம் பேக் அண்ட் கேட்ச் லிவர்பூல்? ஐ திங்க் புஷ் பண்ணலாம். பட் ரியலிஸ்டிக்லி 9 பாயிண்ட்ஸ் இஸ் a வெரி குட் லீட். அதுவும் வந்து எல்லா பிக் டீம்ஸும் நீங்க வேற போட்டு தொலைச்சி அடிச்சிட்டீங்க. அதனால வந்துட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி ஆர்சனல் வந்துட்டு ஆன்ஃபீல்ட்ல வேற போய் ஆடணும்னு நினைக்கிறேன். அந்த கேம்ல வந்து டிரா வேணா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வின்லாம் ரொம்ப கஷ்டம் ஆர்சனல் பண்றது. ஸோ அந்த மாதிரி அங்கங்கேயும் நிக் பண்ணா மேபி வந்து ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் கேட்ச் அப் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஓவரால் கஷ்டம் தான். ட்ரை பண்ணலாம். ஆனா வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். உங்க இன்னொன்னு மேனேஜர் நான் சொல்ல இதுதான். விரும்புறேன். ஜெசூஸ் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கலாம். ஸோ ஆ. யாராச்சும் பார்த்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை வாங்கிருங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன். நான் வேற எதுவும் இல்ல. அட பாவி. இதெல்லாம் இதோட நான் எதுவும் சொல்ல முடியாது. வெயிட் பண்ண முடியாது. அட பாவி. இதுதான் உங்க மேனேஜர் சொன்னா, லிவர்பூல் டிராப் ஆனா நாங்க அங்க இருக்கணும். அதை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு அப்படின்னு. பட் டிராப்னு பேசும்போது செல்சி என்ன ஆச்சு? லாஸ்ட் 3 கேம்ஸ் டிராப்ட் இன் ஃபார்ம். ஒமாரி ஹட்சின்சன் எங்க கிட்ட இருந்து திருடிட்டு போனீங்க. அவனே உங்க மேல கோல போட்டு டங்க் பண்ணி செலிப்ரேஷன் வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தாரு. சந்தோஷமா குளு குளுன்னு இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறது எனக்கு. இன்னொரு ஸ்டார்ட் வர இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த கோல் அடிச்ச டிலாப் வந்துட்டு அவனோட அப்பா ஒரு டிலாப். அவன் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி செல்சி அகைன்ஸ்டா கோல் அடிச்சான் அவன். இதே வேற ஒரு டீமோட. ஆனா அந்த கேம் செல்சி ஜெயிச்சிட்டாங்க. இந்த வாட்டி அவன் பையன் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்கான். இது ஒரு ஸ்டார்ட் ஆகுது. எப்படிடா இப்ஸ்விச் எல்லாம் துளி கூட நம்மளுக்கு நம்பிக்கையே இல்லையாடா செல்சி கூட ரிசல்ட் எடுப்பாங்கன்னு. இன்னும் டிராப் ஜோன்ல தான் இருக்காங்க. ஆனா எப்படி ஜெயிச்சாங்கன்னு எனக்கும் தெரியல. டிசாசியோட பிளண்டர் நிறைய பேர் இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. டிசாசி வந்து ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ போட்டான். அதனாலேயே அவங்க இந்த டிலாப் கோலுக்குலாம் வந்துட்டு டிசாசி தான் காரணம். பால் மிஸ் பண்ணி டிஃபெண்டும் பண்ண வரல. சோ அங்கங்க இந்த மாதிரி இண்டிவிஜுவல் எரர்ஸ் நிறைய இருக்குது. கோல் பார்மர் பெர்ஃபார்ம் பண்ணல. இதுல வேற என்குங்கு கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆர்சனலுக்கு வரலான்ற ஒரு பேச்சு இருக்குது. அதனால ஓகே எனக்கு. ஏன்னா அவனை வாங்கிட்டு அவன் சூப்பரான பிளேயர். அவனை உட்காந்து சப்ஸ்டியூட்டா என்ன நிக்லஸ் ஜாக்சன் எப்பவுமே ஸ்ட்ரைக்கரா போட்டு அவன் வந்து ஏதோ சூப்பர் சப்பா யூஸ் பண்றாங்க. அவன் ஆக்சுவலாவே வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் அவன். சோ அதனால வந்து இந்த ஓவர் கிரௌடட் ஆளுங்க வச்சிருக்கிறதுனால இப்ப லைட்டா அந்த கிரம்பிள்ஸ் வர ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தோணுது. ஓ, அந்த ஓவர் கிரௌடட்னால உனக்கு இது வருது மாதிரி தோணுதா? ஆமா இப்ப லைக் இல்ல பிளேயர்ஸ்குள்ளே சண்டை வருது. நான் சொன்ன மாதிரி இப்ப என்குங்கு கிளம்பணும்ன்றான். அந்த மாதிரி ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கும். மூட்ரிக் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அவனால ஆட முடியாதுன்ட்டு. சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்குள்ளேயே ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குதான். எக்ஸாக்ட்லி. அது வந்து எனக்கு எங்கன்னு தெரியல. ஏன்னா டக்குன்னு டைட்டில்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப பாரு 2-3 வாரத்துல வந்து they are 10 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் லிவர்பூல். இப்போ லிவர்பூலுக்கு இன்னொரு கேம் வேற ஹேண்ட் இருக்குது. அது வந்து எனக்கு எங்கடா மேல இருந்தீங்க டக்குன்னு பார்த்தா இப்ப அங்கா போய் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு செல்சி. பட் செல்சி ஃபேன்ஸ் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க, டேய் நாங்க இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு உண்மையா சொன்னானுங்களா சும்மா சொன்னானுங்களான்னு தெரியல. பட் தே ஆர் ஹியர். கண்டிப்பா டாப் 4 ஃபினிஷ் பண்ணிடுவாங்கல்ல. கண்டிப்பா அதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. கேட்டா வந்து நாங்க டாப் 6 அடுத்தது. அப்போ 6th போனா 8th. பட் உண்மையா சொல்ல போனா they have a quality to finish 4th. நான் இன்னும் நம்புறேன் they can finish top 4. இது ஒரு நல்ல கிரெடில் ஷாட்டா இருக்க போது அவங்க அடுத்த சீசன் போறப்ப they still can get it top 4. That's where it's looking. பட் டாப் 4க்கே வாய்ப்பு இல்ல, டாப் ஹாஃப்க்கே வாய்ப்பு இல்லன்னு ஒருத்தவங்க கதறாங்க. சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. டாப்புக்கே என்ன வெஸ்ட் ஹாம் பத்தி பேசுறியா? யார பத்தி பேசுற? இல்ல யுனைட்டட் புடிச்சிட்ட. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் தப்பா எடுத்துட்ட நீ. மான்செஸ்டர் யுனைட்டட் டாப் ஹாஃபே வாய்ப்பு இல்ல. we are probably in a relegation battle அவங்க மேனேஜரே சொல்லிட்டார். என்ன சொல்றது? அதான் வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அமோரம் சைன் பண்ண அப்புறமா கொஞ்சம் குஷி ஆனாங்க. ஒரு 4-0 வின்னு. அதுக்கப்புறம் சிட்டியை வேற டிஃபீட் பண்ணாங்க. பசங்களா சரி ஓகே மாரி நமக்கு காலம் வந்துருச்சுன்னு ஜாலியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் படுத்துட்டாங்க. 4 லாசஸ் வரும். 2 ஹோம் லாஸ். ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கிறிஸ்மஸ் நியூ இயர் பீரியடா இருந்திருக்கும். அவங்க வந்து வாழ்க்கையே வெறுத்து போயிருந்திருப்பாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. ஒரு ஏன் கிளப்லாம் அப்படி பண்ணுச்சுன்னா நான் டிப்ரெஸ் ஆயிட்டு இருப்பேன் அந்த டைம்ல. they are 14th. ராய்கீன் இன்னைக்கு சொல்லியிருக்கான், இந்த பொசிஷன்ல அங்க இருந்திருந்தோம்னா பல மர்டர் நடந்திருக்கும், பல பிளேயர்ஸ் உடைய மர்டர் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பண்டிட்ஸ் எல்லாம் வந்துட்டு மேன் யூ நல்ல டீம் நல்லா பண்ணுவாங்கன்னு பேசுவாங்க. அதனாலதான் எனக்கு வந்து ஏன்டா ஒத்துக்க ஒண்ணு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம்டா. அதை விட்டுட்டு இருக்கிறதே போதும் நினைச்சிட்டு இருந்தா பிளேயர்ஸும் எப்படி வந்து மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. எக்ஸாக்ட்லி. இது எனக்கு தெரியலடா. என்னன்னா நிறைய பிளேயர் செல் பண்ணும். நேத்து ஃபெப்ரிசியோ வந்துட்டு ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா கெசிமிரோ கூட வித்தரலான்னு பாத்துட்டு இருக்காங்க யுனைடெட்.
இந்த இந்த எனிவே போலாம். அது வந்து இப்ப விக்கிறது வந்து எனிவே ஸ்டார்ட் பண்றது இல்ல, வொர்க் ம். ஆடுறது இல்ல. சோ ம். ஆப்வியஸ்லி கேஷ் இன் ஏன் பண்றதுக்கு பயங்கர இன்கிரெடிபிள் வேஜஸ்டா 350K வாங்கிட்டு இருக்கான்டா. அவன் பண்ற இதுக்கு 350Kல என்னடா இது? அநியாயமான இதுடா அதெல்லாம் வந்து. அது வந்து வித்தரலாம். நெறைய பிளேயர்ஸ கிளியர் பண்ணும். இப்ப லிண்டலாஃப், எவன்ஸ், எரிக்சன் கண்டிப்பா இந்த சம்மரோட போலாம். இப்ப இவன் ஏன்னா இவங்க எல்லாமே டாப் ஏர்னர்ஸ் கிளப்ல. அண்ட் த பிக்கெஸ்ட் ராபிட் இன் த ஹேட் நம்மளுடைய ராஷ்போர்ட் மார்க்கஸ் வந்து ராஷ்போர்ட் 4 கேமா மினிட்ஸே கிடைக்கலை. போன கேம்ல தான் பெஞ்சுக்கே வந்தாரு. அதுலயே அவர் ஆட விடலை. Do you feel he's played his last game? ஐ திங்க் எஸ். ஏன்னா இவ்வளவு நாள் ஆட வைக்கல. ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ வந்துருச்சு. ம். அண்ட் அவங்க ஃபைனான்சியல் ஃபேர் பிளேலனால தே கான்ட் பை பிளேயர்ஸ் ஆல்சோ நினைச்சா மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக் மணி செல் பண்ணா மேபி அதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் சைனிங்ஸ் பண்ணலாம். ம். ஸோ வந்து என்னதான் ராஷ்போர்டோட யுனைடெட் லவ் ஸ்டோரியா இருந்தாலுமே ஐ திங்க் இட் ஹாஸ் டு கம் டு an end. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அமோரிம் வந்து ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு பிரிங் ராஷ்வர்ட் பேக் இன். ஐ மீன் லுக்ஸ் லைக் இட். நீ பெஞ்ச்ல கொண்டாந்து வச்சிருக்காப்ல, பட் ஐ டோன்ட் திங்க் ஹில் கெட் எனி மோர் கேம் டைம். ஜான்வரியில வந்து மேபி லோனோ இல்ல விக்கிறதோ ஐ திங்க் தட் இஸ் லுக்கிங் ரியலிஸ்டிக். ஏன்னா தேவையில்லாம அந்த அந்த இவருக்கு அந்த ஐ திங்க் கிறிஸ்மஸ் டைம்ல போய் அவரோட ஸ்கூலுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாப்ல, விச் வாஸ் டோட்டலி அன்னெசரி. ஒரு ஜேர்னலிஸ்ட வந்து இந்தியாவில் வர interview. ஆரம்பிக்கணும்ல, அடுத்த கிளப்புக்கு போனோன்றப்ப என்ன பண்றது? எக்ஸாக்ட்லி. என்ன பிரைஸுக்கு விப்பாங்க? என்ன பிரைஸுக்கு வாங்குவாங்க? விப்பாங்க விடு. ரியலிஸ்டிக்லி ஐ திங்க் ஒரு 45 to 50 மில்லியன் தான் வந்து அதுவே அதிகம்டா. அதிகம் தான். பட் நான் வந்து இன் கேஸ் வரணும்னா அவ்வளவுதான். பிக் கிளப்ஸ் ஆர்சனல் கேக்குறாங்களாம் 25 மில்லியனுக்கு. நாங்க வேணான்றோம். நீங்க தான் கேக்குறீங்க, அப்புறம் நீங்க வேண்டாங்கற. பிஎஸ்சி இருக்கிறா மேன், வருஷம் வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். அவன்கிட்ட கொடுத்து விட்டுருங்க. Arteta loves Marcus Rashford, so Arsenal are going in with the bid of 25 million. ஐ டோன்ட் லவ் ஆர்டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். அதனால வந்து நான் எதுவும் ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பா. நான் முதல்ல இருந்தே சொல்றேன், ஆர்டேட்டாவோட ட்ரான்ஸ்ஃபர் பிளானுக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட்டரே கிடையாது. ஸோ டெஃபினெட்லி நோ ஃபார் ராஷ்போர்ட். பட் ராஷ்போர்ட் மட்டும் இல்ல, ராஷ்போர்ட் ஒரு பெரிய கேஸ் தான். அது இல்லாம வந்து இன்னொரு பெரிய சம்பவம் நடந்தது போன மேட்ச்ல. நியூ காசில்ல பிறந்த கட்டினப்போ வந்துட்டு நம்ம ஜர்க்ஸிய வந்து 38th மினிட்டே தூக்கிட்டு அவர் அழுதுட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டாரு இது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. வாஸ் ஹி a scapegoat or was he actually bad? இல்லடா, ஐ மீன் he was bad. அது எந்த டவுட்டும் இல்ல. பட் the team was bad. அவன் மட்டும் தப்பாலாம் இல்ல, மொத்தமா எல்லாரும் தப்பா ஆனாங்க. இவனை வெளியே தூக்குனதுக்கு மட்டும் அப்படி ஒரு பூ பண்ணி அவனை வெளியே அனுப்பணுங்கிற ஒரு கட்டாயமும் இல்ல. பட் ஓல்ட் ட்ராஃபர்ட் chose to do it. பூ பண்றதெல்லாம் ஒரு பிளேயர் எவ்வளவு மொரால் டவுன் ஆவாங்க. எக்ஸாக்ட்லி. எனக்கு I don't know what to say. To be honest, அது வந்து I think he's also going to leave da. I think it's not going to work for Xerxes. வாங்குறாங்க அவனை. என்ன சொல்றீங்க? I think that's how it's going. இந்த ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல வந்துட்டு இவங்க யுவென்டஸ், ஏன்னா தியாகோ மோட்டா கூட தான் அவன் வந்து பொலோனியால ஆடினான், அதனால தான் இவங்க வாங்கினாங்க. ஸோ தியாகோ மோட்டா இப்போ யுவென்டஸ்ல இருக்காப்ல. ஸோ யுவென்டஸ் ஆர் ட்ரைங் டு கெட் ஹிம் ஆன் a loan அம்மா. பட் எஸ், இதெல்லாம் சொல்லும்போது வந்து ட்ரான்ஸ்ஃபர் விண்டோஸ் அஃபிஷியலி ஓப்பன். சுபாஷ் வேற பாயிண்ட் எழுதியிருக்கான், இட்ஸ் அஃபிஷியலி ஓப்பன். கண்ணா பின்னான்னு வந்து நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ரெடியாவே இருங்க, யார் எங்க போவாங்க அப்படின்னு தெரியல. பட் எஸ், மேன்செஸ்டர் யுனைடெட் ஆர் 14th அண்ட் நெக்ஸ்ட் தே பிளே லிவர்பூல் அவே அட் ஆன்ஃபீல்ட். அவங்க வந்து இந்த வீக்கெண்ட் வந்து லிவர்பூல் கூட ஆடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மிட் வீக் வந்து என்னதான் போட போறது இருந்தீங்க. இப்ப ஸ்டார்டிங்லயே இப்படி பண்றீங்கன்னா பாவம்டா. அவங்க மனசு வலிக்குதுடா. சும்மா இருடா. ஆர்சனல் ஃபேனா எனக்கே பாவமா இருக்குடா. நீ இப்படி எல்லாம் டயலாக் பேசுறது எனக்கு தெரியும். இந்த மாதிரி தான் ஏத்தி விடுவீங்க. போன சீசன் அங்க வந்துட்டு எங்களை கோலே போட விடாம நிப்பாட்டினானுங்க. அது வந்து நம்ம 10 ஆக்ட் பண்ண வேலைனா. இந்த வாட்டி அமோரிம் அவ்வளவு எல்லாம் பண்ண மாட்டாரு. அவரு தைரியமான ஆளு. அதை ஜெயிச்சு புட்டு அமோரிம் இஸ் த பெஸ்ட்னு சொல்றதா அவங்க பிளானா இருக்க போகுது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஆர்சனல் கூட FA கப் 3rd ரவுண்ட் அதுவும் இருக்குது. இந்த 2 பிக் கேம்ஸ். அது வேற அமோரிம் என்ன பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து 4 wins in a row. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆர் அப் டு 3rd position behind ஆர்சனல். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு லெஸ்டர் மாதிரி ஒரு சீசன் வருமா எல்லாரும் கேட்கறாங்க. எவர்டன் அடிக்கிறது அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எவர்டன் டிஃபீட் பண்ணிட்டாங்க. அது ஆமா, அது ஈஸியா போட்டு வந்தானுங்க 2 கோல். என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி 5 wins in a row. 4 wins கூட இல்ல, 5 wins in a row இப்போ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டுக்கு.